لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதகர் சன்மார்க்க போதகர் மாபெரும் மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை நிறுவனாமல் பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்களின் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் வல்லமையை ஆற்றலை உணர்த்தும் மீன் சம்பவங்கள் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியிலே சில விஷயங்களை எடுத்துரைக்கலாம் என்று இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய ஆற்றலை பொறுத்தவரையில் அல்லாஹ் தனக்கென்று நிறைய பெயர்களை சூட்டியிருக்கிறான். கிட்டத்தட்ட 99க்கும் அதிகமான பெயர்கள் அல்லாஹ்விற்கு இருப்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. அர் ரஹ்மான், அல்லாஹ், அல் மலிக், அல் குத்தூஸ் என்று ஏகப்பட்ட பெயர்கள் அல்லாஹ்விற்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வே சூட்டி இருக்கிறான். அதுல ஒரு பெயர் தான் அல் கதீர், அல் காதிர் என்பது. அல் கதீர், அல் காதிர் அப்படின்னு சொன்னால் ஆற்றல் மிக்கவன், வல்லமை மிக்கவன் என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய பெயரை பொறுத்தவரையில் அதற்கென்று அர்த்தங்கள் இருக்கும். அப்ப அல் கதீர் என்று சொன்னால் ஆற்றல் மிக்கவன் என்ற அர்த்தம். அல்லாஹ்விற்கு சில ஆற்றல்கள் இருக்குது. அந்த ஆற்றல்களை பொறுத்தவரையில் மனிதர்களுடைய ஆற்றலை போல நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ் இணை இல்லாதவன், அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை வைத்து பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்குதுல்ல, அது எல்லையற்றது. மனிதனுடைய ஆற்றல்கள் எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இப்ப நமக்கும் பல ஆற்றல்கள் இருக்கும், பல வல்லமைகள் இருக்கும். ஆனா அது எல்லாமே ஒரு எல்லைக்குள்ள சொல்லுங்க. நாம செய்யக்கூடிய எல்லா விதமான வேலையோடு நம்ம பேசுறேன். என்னால எந்த அளவுக்கு கத்தி பேச முடியும்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும், கத்தி பேச முடியும், கத்தக்கூடிய ஆற்றல். இப்ப நான் பார்க்கிறேன், என்னால எப்படி பார்க்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பார்க்க முடியும். அது ஒரு இப்படி மனிதர்களுடைய எல்லா ஆற்றல்களுமே ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஆனா அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை பொறுத்தவரையில் அதற்கு எல்லையே கிடையாது. அதை யோசிச்சு கூட நம்ம பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கும், அது ரொம்ப உயர்ந்தது. மனிதனால் சிந்திக்க முடியாத அளவிற்கு, மனிதனால் யோசிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்பது அளப்பரியது. அவ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ஆற்றலை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில உதாரணங்களை, சில விஷயங்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி தந்திருக்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் திருமறை குர்ஆனில் நிறைய வரலாற்று சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நீங்க தொழுங்க, நோன்பு வைங்க, ஜகாத் போடுங்க, ஹஜ் செய்யுங்க, பொய் பேசாதீங்க, அவதூறு சொல்லாதீங்க என்ற கட்டளை மட்டும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் போடல. திருமறை குர்ஆனை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது வெறும் கட்டளை வாக்கியமாக அறிவுரையாக மட்டும் இருக்காது. திருக்குர்ஆனில் 1/4 பாகம்
வரலாற்று சம்பவங்களே உடையதாக இருக்குது. ஏன்னா வெறுமனே நீங்க தொழுக நோங்க சந்தேகத்தோட ஹஜ் செய்யுங்க என்று சொல்வதற்கும் ஒரு வரலாற்றை சொல்லி இந்த வரலாற்று நீங்க பாடம் எடுத்துக்கங்க பாடம் படிச்சுக்கங்க என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. வெறுமனே அறிவுரை சொல்வது உள்ளத்துல கொஞ்சம் தான் தாக்கம் செலுத்தும். ஆனா ஒரு வரலாற்று கதையை சொல்லி அதுல இருந்து ஒரு படிப்பனையை சொன்னோம் என்று சொன்னால் அது நல்ல உள்ளத்திலே பசுமரத்தாணி போன்று நல்லா பதிந்து. அதனால அந்த திருமறை வெறும் கட்டளை வாக்கியத்தை மட்டும் சொல்லாமல் வரலாற்று சம்பவங்களை நமக்கு பேசினார் குறிப்பிட்டு சொல்லி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் திருமறை நிறைய வரலாறு இருக்குது. அதில் மீன் சம்பந்தமான வரலாறுகள் எங்கெல்லாம் இருக்கிறது என்று தனியாக எடுத்து தொடர்ந்து பார்க்கணும் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீனை பற்றி ஏதாவது சம்பவத்தை சொல்லி தந்திருக்கிறார்களா என்பதை தேடி பார்த்தோம் என்று சொன்னால் இது எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய குத்ரத் அல்லாஹ்வுடைய ஆற்றலை நம்ம ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ளலாம். உதாரணத்திற்கு அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் செய்வான், அதை எப்படி வேண்டுமானாலும் செய்வான். இப்ப மனுஷன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட வழிகளிலே செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம முதலியார் இருக்கிறேன், நான் துபாய்க்கு போகணும்னு ஆசைப்படுறேன், என்னால எப்படி போக முடியும்? பிளைட்ல தான் போய் ஆகும், வேற கப்பல்ல போய் ஆகும். குறிப்பிட்ட வழிமுறைகள் மட்டும்தான் இருக்குது மனுஷனால. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ரெக்கை வச்சு இன்னைக்கு பறந்து போகலாமா? நமக்கு ரெக்கை கிடையாது. அப்ப மனிதர்களுடைய ஆற்றல் ஒரு எல்லைக்குட்பட்டது. ஆனா அல்லாஹ்வுடைய குத்ரத் இருக்கிற அல்லாஹ்வுடைய ஆற்றல் அது எல்லையே இல்லாதது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நாடினான் என்று சொன்னால் அதை எப்படி வேண்டுமானாலும் செய்வான். நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த விஷயங்களை கொண்டு கூட அல்லாஹ் நினைத்த காரியத்தை முடித்து விடக்கூடிய ஆற்றல் மிக்கவன் என்பதை அல்லாஹ் இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். இப்ப மீனுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் மீனை வைத்து, மீன் இருக்குதுல, இன்னைக்கு மீன் என்ன சொன்னா நமக்கு எந்த சிந்தனை வரும்? மீனை வச்சு நாம எதை யோசிப்போம்? மீன் என்று சொன்னா அது என்ன மீன்? வராது மீனா, கிழக்கு மீனா, அந்த மீனா, இந்த மீனா, அதை சாம்பார் வைக்கலாமா, குழம்பு வைக்கலாமா, பொறிச்சு திங்கலாமா, இந்த சிந்தனை மட்டும்தான் நம்ம போடும். ஆனா அல்லாஹ் அந்த மீனை வைத்து ஒரு மனிதனை வழிகெடுத்திருக்கிறான். மீன் இருக்குதுல, மீனை நம்ம சமையலுக்காக சாப்பாட்டுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை கொண்டு மீனை வைத்து ஒரு சமுதாயத்தை வெளியெடுத்திருக்கிறான். மீனை வைத்து ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறான். மீனை வைத்து ஒரு மனிதனுக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறான். மீனை வைத்து தன்னுடைய அடியார்களுக்கு தன்னுடைய அருள்முறைகளை வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய ஆற்றல். மீனை வச்சு கூட அல்லாஹ் தான் நாடியதை செஞ்சிருவான் என்பது அல்லாஹ் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். உதாரணத்திற்கு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் மீனை வைத்து அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை என்ன செஞ்சிருக்கிறான், வழிகெடுத்திருக்கிறான். அதனால இந்த திருமறை குர்ஆனிலே சொல்லி கேட்கும் பொழுது மூசா நபி இருக்கிறாங்கல்ல, மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்த மூசா நபி இறந்து பல வருடங்கள் கழித்து, நம்ம எல்லாருக்கும் மூசா நபியுடைய வரலாறு தெரியும். மூசா நபி எகிப்துல போய் ஃபிரௌனிடத்தில் பிரச்சாரம் செய்றாங்க, ஃபிரௌன் என்ன செய்யல, கேட்கல. அடுத்து மூசா நபியும் முஸ்லிம்களும் எகிப்துல இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஃபிரௌனுக்கு மேலே தொடர்ந்துகிட்டே வரான், கடல் குறுக்கிடுது. மூசா நபி கம்ப கொண்டு அடிக்கிறாங்க, கடல் ரெண்டே கிடக்குது. மூசா நபி முஸ்லிம்களும் கடலின் மறுபுறத்துக்கு வந்து தப்பிக்கிறாங்க. ஃபிரௌனும் ஆட்களும் நடுக்கடலில் மூழ்கடிக்கப்பட்டு பிறகு என்ன செஞ்சிருவாங்க, மரணம் அடைஞ்சிருந்தாங்க, இறந்து போயிருந்தாங்க. அப்ப எகிப்துல இருந்து வேற ஒரு ஊருக்கு மூசா நபி வந்துட்டாங்கல்ல, அந்த கடற்கரை ஓர பகுதியில் மூசா நபியுடைய சமுதாயம் மாறிவிட்டது. மூசா நபி இறந்துட்டாங்க, பல வருடங்கள் கழிஞ்சிருச்சு. அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த பல வருடங்கள் கழித்து அந்த சமுதாயத்திற்கு ஒரு நபி மூலமாக அல்லாஹ் ஒரு கட்டளை எழுதார். என்ன கட்டளை சொல்கிறாங்க என்று சொன்னால், அவங்க கடற்கரை ஓரமாக வசிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய வேலை தொழில் என்ன என்று சொன்னால் கடலுக்கு போய் மீன் பிடிச்சு அந்த மீனை என்ன செய்யணும், விற்கிறதும் வியாபாரம் செய்யறதும் அவங்களுடைய தொழில். அப்ப அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கட்டளை எழுதார். நீங்க வாரத்தில் 7 நாள் இருக்குதுல்ல, 7 நாளில் 6 நாட்கள் கடலுக்கு போங்க, அந்த மீன் பிடிச்சுக்கங்க. சனிக்கிழமைக்கு மட்டும் என்ன செய்யக்கூடாது, கடலுக்கு போகவே கூடாது. சனிக்கிழமைக்கு கடலுக்கு செல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் சனிக்கிழமை உங்களுக்கு புனிதமான நாள். நமக்கு எது புனிதமான நாள்? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை தொடர்வது என்பது முஸ்லிமான பருவமடைந்த ஆண்களுக்கு கட்டாய கடமை. அவர் பள்ளிவாசலுக்கு என்ன செஞ்சிடணும், கட்டாயமாக வந்துடணும். வெள்ளிக்கிழமையில் அந்த ஜும்மா நேரத்தை அல்லாஹ் நமக்கு புனிதமாக இருக்கிறார். அந்த நேரத்தில் வியாபாரம் செய்வது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம வியாபாரம் பார்க்கக்கூடாது, அது ஹராம். அதே போன்று அந்த பனி இஸ்ரவேலர்கள் சமுதாயத்திற்கு சனிக்கிழமை முழுக்க வியாபாரம் செய்வது ஹராம்.
நீங்க கடலுக்கு போகவே கூடாது, மீன் பிடிப்பதற்கு அவங்க செல்லவே கூடாது, சனிக்கிழமை உங்களுக்கு புனிதத்திற்குரிய நாள், அன்றைக்கு நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். உடனே அந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் எல்லாம் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லா நாளும் என்ன செய்யறாங்க, கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறாங்க. சனிக்கிழமை வந்த உடனே கடலுக்கு போகக்கூடாது அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அதனால கடலுக்கு போக வேண்டாம் என்று முடிவெடுக்கிறாங்க. அந்த கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய மனுஷர்கள் எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் கடலுக்கு செல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. கடலுக்கு போகல, கடலுக்கு பக்கத்துல சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இந்த சமுதாய மக்களை சோதிக்க வேண்டும். நான் சொல்றதை இவங்க கரெக்டா கேட்கிறாங்களா, எனக்கு சரியா கட்டுப்படுறாங்களா, எனக்கு சரியா கீழ்படுறாங்களா என்பதை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுறான். உடனே அல்லாஹ் என்ன செய்யறான் என்று சொன்னால், அந்த கடலில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு எல்லாம் கட்டளையிடுதான், மீன்களே மேல வாங்க. மத்த நாட்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை மீன் பிடிக்க போக வேண்டும் என்று சொன்னால் கடல்ல ரொம்ப தூரம் போனாதான் மீன் பிடிக்க முடியும். கீழே அந்த வலைய வீசல ரொம்ப ஆழமாக வீசினாலும் கொஞ்சம் மீனாக மாற்றும். ஆனா சனிக்கிழமை வந்த உடனே அல்லாஹ் மீன்களுக்கு கட்டளையிடுவார். எல்லா மீன்களும் வெளியே வந்து சொல்லி குறைச்சிட்டு இருக்குது. கடல்ல எல்லா மீன்களுக்கும் சந்தோஷமா இருக்குது, ஜாலியா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பிடிக்க யாரும் வரலையே, எந்த போட்டுமே எந்த கப்பலுமே நம்ம கடலுக்கு வரவில்லை என்று சொல்லி எல்லா மீன்களும் சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு எல்லா மீன்களும் என்ன செய்யுது, துள்ளி குதிச்சு விளையாடுகின்றது. உடனே இருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு பகுதியை சேர்ந்தவர்களுக்கு கையை ஓட காலம் ஓடல. என்னோட நேற்று மீன் பிடிக்க போனோம், ரொம்ப தூரம் போனோம், கஷ்டப்பட்டோம், கொஞ்சம் மீன் தான் மாறிச்சு. ஆனா இன்னைக்கு மேம்பாட்டிலேயே மேல் பகுதியிலே நிறைய மீன் கிடைக்குது. இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க சென்றோம் என்று சொன்னா நிறைய மீன் அள்ளிடலாம், நிறைய லாபம் சம்பாதிச்சிடலாம், நிறைய சம்பாதித்து விடலாம் என்று ஆசைப்படுறான். அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த சோதனையில் விழுந்து சில மக்கள் என்ன செய்யறாங்க, மீன்கள் மீன் பிடிக்க போறாங்க. அப்படின்னு அல்லாஹ் சொல்ற, அந்த மக்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் நான் மாற்றி விட்டேன். அந்த மனிதர்களுக்கு கொடுத்த தண்டனை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், குரங்காவும் பன்றியாவும் மாற்றிட்டான். ஏன்னா சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது, அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் புனிதத்திற்குரிய நாள், விவாதத்திற்குரிய நாள் என்பதை வகிக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி சனிக்கிழமை மீன் பிடிக்க சென்றதற்காக அந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினார்களோ, நன்மை ஏறி தீமையை தடுக்காமல் இருந்தார்களோ அத்தனை பேரையும் குரங்குகளாகவும் பண்டைகளாகவும் அல்லாஹ் மாற்றிவிட்டான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தெரிவிக்கிறான். அப்ப இதுல இருந்து அல்லாஹ் நமக்கு எதை புரிய வைக்கிறான், அவங்க நல்லா தான் இருந்தாங்க, நல்லவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இட்டான், சனிக்கிழமை மீன் பிடிக்க போகாதுன்னு சொன்னான். அந்த கட்டளை ஏற்று மீன் பிடிக்க போகாமல் இருந்தாங்க. ஆனா அவர்களை சோதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைச்சான். அல்லாஹ் சோதிக்க வேண்டும் என்று நினைச்சா எப்படியோ சோதிச்சிருக்கலாம், எதை வைத்தோ சோதிக்கலாம், ஒரு மனிதனை அனுப்பி அந்த மனுஷர்களையே சோதிச்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிற அந்த இடத்துல மீனை வைத்து சோதிக்க வேண்டும் என்று நினைச்சிருக்கிறான். மீனை வைத்து சோதிச்சா ஒரு பகுதியை சேர்ந்தவங்க மட்டும் கழிச்சுட்டாங்க, அவங்க வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிற நன்மையை தீமை தடுத்தாங்க. மற்ற 2 பகுதியை சேர்ந்தவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிய காரணத்தினால் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுங்க. இது அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய குதிரத். அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் எதை செய்யணும், எப்படி செய்ய வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ அப்படியெல்லாம் செய்வான். நம்மளால யோசிக்க பார்க்க முடியாது, சிந்தனை கூட செய்து பார்க்க முடியாத வகையில் அல்லாஹ்வுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும் என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவான முறையை புரிய வைக்கிறான். அதே போன்று இந்த மீனை வைத்து ஒரு மனிதர்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாளையாக தண்டனை கொடுத்துருவோம். அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிற நிலையில நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்னா, அல்லாஹ்வுடைய தண்டனை நமக்கு மறுமை நாளில் கிடைக்கும். நாம் இந்த உலகத்துல நல்லவர்களாக வாங்க மறுமை நாளில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். இந்த உலகத்துல கெட்டவங்களா தீயவர்களா ஹராமான காரியங்களை செய்தால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நரகத்தை தருவான். எல்லா அல்லாஹ்வுடைய கூலிகள் எல்லாம் நாளை மறுமை நாளில் நமக்கு கிடைக்கும். சொர்க்கமாக இருந்தாலும் சரி, நரகமாக இருந்தாலும் சரி, நாளை மறுமையில அல்லாஹ் எல்லாத்தையும் தருவான். இந்த உலகத்துல அல்லாஹ் எதுவும் செய்ய மாட்டான் என்று நிறைய நினைச்சுட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. நாம அல்லாஹ்வுடைய பெயரை பேச்சை கேட்டு ஹலாலான காரியத்தை செய்து ஹராத்திலிருந்து விலகின்றோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய கூலி நமக்கு கிடைக்கும். நாம ஹராமான காரியத்தில் ஈடுபட்டோம் என்று சொன்னால், தீமையான காரியங்களில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய தண்டனை நமக்கு கிடைக்கும். இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நம்ம தப்பு செஞ்சு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம தப்பு செய்வோம் என்று சொன்னால் மறுமை நாளில் அல்லாஹ் நரகத்தை தருவான். அது தனி தண்டனை.
இந்த உலகத்துல அல்ல எதையுமே தரமாட்டான், தண்டனை தரமாட்டான் என்று நினைக்க கூடாது. இந்த உலகத்துல நல்லவருடைய தண்டனை கிடைக்கும். யாரெல்லாம் தவறு செய்தார்களோ தீமை செய்தார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் நல்ல தண்டனை தருவான். பிறருடைய சம்பவம் அவர் தானே. பிறருடைய உலகத்தில் அநியாயம் செஞ்சான், அழிச்சாட்டை செஞ்சான். பிறருக்கு அல்ல எங்க தண்டனை கொடுத்தான்? நாளை மறுமையில நரகத்துல தண்டனை உண்டு. இந்த உலகத்துல கடல்ல வச்சு அழிச்சாங்க. இப்படி ஏகப்பட்ட சான்றுகளை அத்தாட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். அதற்கு இன்னொரு உதாரணம் தான் மீனை வச்சு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. நம்ம மீனை சமைக்கிறதுக்கு மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால், அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் மீனை வைத்து கூட அவனுடைய தண்டனை இந்த பூமியை நம்மளுக்கு என்ன செஞ்சிருவான், வழங்கிடுவான். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட சம்பவம், யூனுஸ் நபியுடைய சம்பவம். அல்லாஹ் யூனுஸ் நபியை பற்றி தன்னுடைய திருமலை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது மற்ற எந்த நபிக்குமே அல்ல இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தல. யூனுஸ் நபிக்கு சொல்லும் பொழுது, யூனுஸ் நபி ஒரு சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருந்தாங்க, அல்லது 1,00,000-ஐ விட சற்று அதிகமான பேர். வேற யாருக்குமே அல்ல இப்படி சொல்லல. முகமது நபி இருந்தாலும் சரி, ஆதம் நபியாக இருந்தாலும் சரி, முகமது நபி கூட 1,00,000 பேர் கிடைத்தவர்களாக அனுப்பப்படல. முகமது நபி மக்காவிற்கு நபியாக அனுப்பப்பட்டாங்கல்ல, அப்ப மக்காவில் உள்ள மக்கள் தொகையை எடுத்து பார்த்தோம் 1,00,000 வந்திருக்காள். மதீனாவில் உள்ள மக்கள் தொகையை எடுத்து பார்த்தோம் 1,00,000 வந்திருக்காள். இன்னைக்கு முகமது நபியை ஏற்றுக்கொண்டவர்களுடைய மக்கள் தொகை எடுத்து பார்த்தா கோடிக்கணக்கில் தான். ஆனா முகமது நபி பிரச்சாரம் செஞ்சாங்கல்ல, 1,00,000 பேருக்கு பிரச்சாரம் செய்யல, 10,000-கணக்கான நபர்களுக்கு தான் நபியிடம் பிரச்சாரம் செஞ்சாங்க. ஆனா யூனுஸ் நபி மட்டும் கிட்டத்தட்ட 1,00,000 மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக அனுப்பப்பட்டாங்க. அது அல்லாஹ் தன்னுடைய திருமலை குர்ஆனிலே ஸ்பெஷலா சொல்லிட்டாங்க. அவங்க பிரச்சாரம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட சமுதாயத்தில் 1,00,000 பேர் இருந்தாங்க, அல்லது 1,00,000-க்கும் கொஞ்சம் அதிகமான பேர் இருந்தாங்க என்று அல்லாஹ் சொன்னாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரும் சமுதாயத்தில் யூனுஸ் நபி பிரச்சாரம் செய்றாங்க. அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. நான் நபியா இருக்கிறேன், என்ன நீங்க ஏற்றுக்கங்க அப்படின்னு சொர்க்கத்துக்கு போக முடியும். அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினீங்கன்னா நீங்க நரகத்துக்கு போயிருங்க. ஏற்கனவே முதல்ல என்ன சொன்னாங்க, வெற்றிக்குரிய வழிகள் அது எல்லாமே யூனுஸ் நபி சொல்லியிருப்பாங்க. எதையெல்லாம் செஞ்சா நீங்க வெற்றிக்கு போயிடலாம், தொழுகாய், நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, வழி செய்வதற்கு வழிகாட்டுவது, இப்படி இது போன்ற வெற்றிக்குரிய வழிகளை எல்லாம் யூனுஸ் நபி சொல்லி பிரச்சாரம் செய்யறாங்க. அந்த 1,00,000 பேரை யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கல, யாருமே கேட்கல. எத்தனை பேர்? 1,00,000 பேர் இருக்கிறாங்க. யூனுஸ் நபி மெதுவா பேசி பார்க்கிறாங்க, தட்டி பேசி பார்க்கிறாங்க, அமைதியா சொல்லி பார்க்கிறாங்க. எப்படி சொன்னாலும் அந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் கேட்கிறதா இல்லை. கடைசியில சொல்லி 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 யூனுஸ் நபி ஒரு கட்டத்துல விரக்தி அடைஞ்சிட்டாங்க. அல்லாஹ் வந்து துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நான் இவ்வளவு பிரச்சாரம் பண்ணி பார்த்துட்டேன், எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படியெல்லாம் சொல்லி பார்த்து விட்டேன், ஆனா யாருமே கேட்கிற மாதிரி இல்லை, யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இதனால நீ அவர்களை அழிச்சிரு, இவங்களோட எந்த பிரயோஜனமும் இல்லை, இஸ்லாத்தை ஏற்பது மாதிரி தெரியல, ஆனா நீ அழித்து விடுவாயாக என்று யூனுஸ் நபி அல்லாஹ் இடத்துல பிரச்சாரம் செய்ய. அல்லாஹ் யூனுஸ் நபி சொல்றான், அல்ல யூனுஸே நீ இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிரு. ஏன்னா யூனுஸ் நபி முஸ்லிம் நபியாக இருக்கிறாங்க. ஒரு நபியை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அழிக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய ஒரு விதி, அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத், அல்லாஹ்வுடைய ஒரு நடைமுறை. அதனால அல்லாஹ் யூனுஸ் நபி சொல்றான், யூனுஸே இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு நீ என்ன செஞ்சிரு, கிளம்பி போயிரு, இவங்களை நான் பார்த்துக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். உடனே யூனுஸ் நபி அந்த ஊரை விட்டு என்ன செய்யறாங்க, இரவோடு இரவாக கிளம்பி போறாங்க. அதன் பிறகு அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக சில அத்தாட்சிகளை அல்லாஹ் கொண்டு வர. ஏற்கனவே யூனுஸ் நபி பிரச்சாரம் பண்ணாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது அல்லாஹ் அழிச்சிருவோம், உங்களை இல்லாமல் எல்லாம் அழிச்சிருவான். அவர் உங்களை இல்லாமல் ஆக்குவதற்காக சில அத்தாட்சிகள் இன்னைக்கு நமக்கு சொல்லி தந்திருக்காங்கல்ல, கியாமத்துடைய அடையாளங்கள், தஜ்ஜால் வருவான், ஈசா நபி வெளிப்படுவாங்க, இப்படி ஏகப்பட்ட மறுமையினுடைய அடையாளங்களை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தாங்கல்ல. அதே போன்ற யூனுஸ் நபி அந்த சமுதாயத்தை அழிப்பதற்கான அடையாளங்களை அந்த சமுதாயத்துக்கு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு யூனுஸ் நபி நைட்டோட நைட்டா கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனதுக்கு பிறகு அந்த சமுதாயத்தோட மக்கள் யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கல, காப்பிராக இருக்கிறாங்க. அல்லாஹ் சில அத்தாட்சிகளை காட்டுறாங்க. உதாரணத்துக்கு நீங்க சூரியன் மேற்கில் வைக்கக்கூடிய சூரியன் கிழக்கு வைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அதே போல அந்த சமுதாயத்துக்கு யூனுஸ் நபி சொன்ன மாதிரி இந்த உதாரணத்தை சொல்லி இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த மேற்கில் வைக்கக்கூடிய சூரியன் கிழக்கு வைக்க ஒதுக்குது. இந்த பார்த்தோட அந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே ஓடல, கையும் ஓடல, காலம் ஓடல. யூனுஸ் சொல்ற மாதிரி நினைக்குது. யூனுஸ் இவ்வளவு நாள் கத்தி கத்தி நம்ம பிரச்சாரம் பண்ணாரு, அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்று சொன்னாரு, நம்ம யாருமே ஏற்றுக்கலையே, யாருமே நம்பலையே. இன்னைக்கு அவர் சொன்னது மாதிரி அத்தாட்சிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, நடைபெற்று கொண்டிருக்கிற கியாமத்துடைய அடையாளங்கள் நடக்குது.
என்று பார்த்து எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஒட்டுமொத்த மக்களும் முஸ்லிமா மாறுறாங்க. எல்லாம் நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம், யூனுஸ் இல்ல, யூனுஸ் நபி கிளம்பி போயிட்டாங்க. எல்லாருமே அல்லாஹ்ட்ட நேரடியாக மன்னிப்பு கேட்கறதுனால நாங்கள் எங்களை மன்னிச்சது, நாங்க எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், முஸ்லிமாக வாய்க்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்வாயாக என்பது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செஞ்ச உடனே அல்லாஹ் அந்த மக்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டு அவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவங்க முஸ்லிமா எல்லாரும் என்ன செய்யறாங்க, மாறாங்க. அவர்களை அழிப்பதற்குண்டான வேலையை என்ன செய்யலாம், நிறுத்தம். கொஞ்ச நாள் கழித்து யூனுஸ் நபி தன்னுடைய ஊருக்கு வராங்க. என்ன நினைப்போடு வராங்க, என்ன சிந்தனையோடு வராங்க, அல்லாஹ் அழிப்பது சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம ஊருக்கு போறதே ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு மனுஷன் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாருமே அழிக்கப்பட்டு கிடப்பாங்க, எந்த வீடுமே இருக்காது, எல்லாமே சுக்குநூறாக நொறுங்க போய் இருக்கும் என்ற நினைப்போடு ஊருக்கு வராங்க. ஊர்ல வந்து பார்த்தா எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. என்ன விசாரிச்சு பார்த்தா எல்லாருமே முஸ்லிமாக மாறிட்டாங்க. யூனுஸ் நபி என்ன செஞ்சிருக்கணும், யூனுஸ் நபியுடைய நோக்கம் என்னவா இருந்தது, ஏன் பிரச்சாரம் செஞ்சாங்க, எல்லாருமே முஸ்லிமாக மாற வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செஞ்சாங்க. அவன் யூனுஸ் நபி எல்லாரும் முஸ்லிமா மாறினதோடு சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா யூனுஸ் நபி சந்தோஷப்படல. அந்த நேரத்தில் யூனுஸ் நபி விரக்தி அடைஞ்சிட்டாங்க. அல்லாஹ் நம்மகிட்ட அழிப்பேன்னு சொன்னானே, ஆனா இந்த மக்களை எல்லாருமே அழிக்கலையே, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்களே என்று அல்லாஹ்வின் மேல விரக்திப்பட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி போறாங்க. அல்லாஹ் மேல விரக்தி அடையாம, விரக்தி அடையக்கூடாது. ஆனா யூனுஸ் நபி விரக்தி அடைஞ்சிட்டாங்க, ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, தவறு செஞ்சு அந்த ஊரை விட்டு கிளம்பி போறாங்க. உடனே அல்லாஹ் அந்த இடத்துல முடிவு செய்யறான், யூனுஸுக்கு தண்டனை கொடுக்கணும், யூனுஸ் செய்த தவறை அவருக்கு புரிய வைக்கணும். நபியாக இருந்தாலும் தவறை செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான், அவருக்கு புரிய வைப்பான். ஆதம் நபிக்கு அல்லாஹ் என்ன செஞ்சா, புரிய வச்சான். ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் தடுக்கப்பட்ட மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிட்டாங்க. அல்லாஹ் சும்மா விட்டானா, சொர்க்கத்துல இருந்தவங்க கீழே இறக்கி பூமிக்கு என்ன செஞ்சான், அனுப்பிட்டான். இது அல்லாஹ்வுடைய ஒரு நடைமுறை. அப்ப அந்த அடிப்படையில் யூனுஸ் நபி தவறு செய்து விட்டார்கள், அவர்களுடைய தவறுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த தவறை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் முடிவெடுத்து யூனுஸ் நபி அந்த ஊரை விட்டு கிளம்பி போறார். ஏன்னா கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பூமி ஏரியா. உடனே யூனுஸ் நபி வேற ஒரு ஊருக்கு போயிடுவோம் என்பதற்காக ஒரு படகுல ஏறி பயணம் செய்யறாங்க. உடனே அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால், அவர்கள் பயணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு சூறாவளியை ஏற்படுத்துறான், கடல் கொந்தளிப்பை உருவாக்குறான். அல்லாஹ்வுடைய நாட்டம் தானே, அல்லாஹ் சொன்ன எதனால கேட்கும். அல்லாஹ் கடலுக்கு கட்டளையிடுறான், கடலே நீ சூறாவளியை உருவாக்கி சுனாமியை ஏற்படுத்து என்று சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு சூறாவளி ஏற்படுது. யூனுஸ் நபி சென்று கொண்டிருக்கக்கூடிய படகை சுற்றி சூறாவளி வருது. உடனே இந்த படகு ஓட்டி சொல்றாரு, நான் அவரை என்ன செய்ய முடியும், வேற யாருக்குமே கடலை பற்றி தெரியாது, படகை பற்றி தெரியாது. உடனே இந்த படகை ஓட்டக்கூடியவர் சொல்றாரு, நாம இத்தனை பேர் இந்த படகுல இருக்கிறோம், எல்லாத்தையும் என்னால என்ன காப்பாற்ற முடியாது, நம்மள பல பேர் தப்பிக்க வேண்டும், பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த படகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மனிதரை தூக்கி நம்ம கடல்ல தூக்கி வீசிடுவோம். கடல்ல தூக்கி போட்டுட்டோம்னா மற்ற கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிடும். அந்த வெயிட் குறைஞ்ச வெயிட்டை வைத்து என்னால செஞ்சிட முடியும், மற்ற எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். இல்லாட்ட எல்லாருமே செத்துற வேண்டியதான், இந்த கடலுக்குள்ள மூழ்கி மரணிச்சிட வேண்டியதான் என்று அவர் சொல்றாரு. உடனே எல்லாரும் பேசுறாங்க, ஆலோசனை பண்றாங்க. எல்லாருடைய உயிரும் போறது பெருசா, ஒருத்தர் மட்டும் பலி கொடுக்கிறது பெருசா என்று யோசிச்சு முடிவு செஞ்சு கடைசியில் முடிவு போறாங்க, ஒருத்தர் மட்டும் செஞ்சுருவோம், கடலுக்குள்ள தூக்கி வீசிடுவோம் என்று முடிவு செய்யறாங்க. முடிவு செஞ்சா யாரையும் உருவாங்களா, நான் குதிக்கிற எல்லாத்துக்காண்டி என்று யாராவது சொல்லுவாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் தன்னுடைய உயிர் பெரியதான் தெரியும். உடனே அதற்கும் என்ன முடிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், சீட்டுல பெயர் எழுதி அதை குறிக்க போட்டு பார்ப்போம், யாருடைய பெயர் வருகிறதோ அவரை தூக்கி கடலை தூக்கி வீசிடுவோம் என்று முடிவு செய்யறாங்க. உடனே இந்த பேச்சு முடிச்சோம், எல்லாருடைய பெயரும் சீட்டு குடிக்க போடப்படுது. அல்லாஹ் சீட்டுக்கு அந்த பேப்பருக்கு கட்டளையிடுதான். கடைசியில் அதை எடுக்கிறாங்க, எடுத்து பார்த்தா அதுல யூனுஸ் என்ற பெயர் இருக்குது. உடனே பேசி வைத்ததை கொண்டு யூனுஸை தூக்கி, யூனுஸ் நபி அவர்களை தூக்கி கடலிலே வீச வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு கடலை தூக்கி வீசுவதற்காண்டி போறாங்க. உடனே அல்லாஹ் அந்த கடலில் இருக்கக்கூடிய மீனுக்கு ஒரு கட்டளையிடுதான். கடல்ல இருக்குள்ள மீன் ஒரு கொஞ்சம் பெரிய மீனுக்கு அல்லாஹ் கட்டளையிடுதான், மீனே இப்ப இந்த இடத்துல யூனுஸ் நபியை தூக்கி வீசுவாங்க, அந்த யூனுஸ் நபியை நீ முழுங்குது. அந்த மீனுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த மீன் கீழே இருந்த மீன் அப்படியே மேல வருது. மக்கள் எல்லாரும் படகுல இருந்த மக்கள் எல்லாம் தூக்கி யூனுஸ் நபி தூக்கி போடுறாங்க. அந்த யூனுஸ் நபி கடலுக்குள்ள விழுறாங்க. அந்த மீன் தன்னுடைய வாயை கொடுக்குது, அந்த மீனுடைய வாயைக்குள்ள யூனுஸ் நபி உள்ள போறாங்க. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இது சாதாரண நடக்கும் போது நம்மளை தூக்கி கடலை தூக்கி போட நமக்கு என்ன நடக்கும்,
எத்தனை மீன் நம்மளோட சாப்பிடணும் நமக்கு தெரியாது. மீன் சாப்பிடுறா, முதல்ல சாப்பிடுறா, திரும்ப சாப்பிடுறா, எது சாப்பிடணும்னு தெரியாது. ஆனா யூனுஸ் நபிக்கு அல்லாஹ் என்ன நினைச்சிருக்கிறார்? அவருக்கு கண்ணுல கொடுக்கணும், அவருடைய உயிர் தேவைப்படாது, அவருக்கு புரிய வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு மீன் கல்ல கட்டுறா, அந்த மீன் கரெக்டா வாயை குழந்தை வருது, வாயை குழந்தை வருது. யூனுஸ் நபி உள்ள புறப்படுறத அந்த மீன் என்ன செய்யுது? யூனுஸ் நபி அப்படியே விடுது. மற்ற மீனை என்ன செஞ்சிடும்? கடிச்சிருக்கும், குறைச்சிருக்கும், ஏதாவது செஞ்சிருக்கும். ஆனா இந்த மீன் அப்படியே முழுவதுமாக யூனுஸ் நபி உள்ள மூழ்கி வைத்துக் கொண்டது. அல்லாஹ் சொல்றான், யூனுஸ் நபி ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 40 நாட்கள் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறாங்க. மீனுடைய வயிற்றுக்குள்ள போனா ஃபுல்லா இருட்டுதான், வெளிச்சமே. இன்னைக்கு நினைச்ச நேரத்தில் லைட் போடுற மாதிரி மீன் வயிற்றுக்குள்ள லைட்டை போட முடியுமா? லைட்டை போட முடியும், எதுவுமே செய்ய முடியாது. 40 நாட்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய கட்டளை, மீனுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை. 40 நாள் மீன் வயிற்றுக்குள்ள வச்சது என்ன அல்லாஹ் கட்டளை இட்டால் 40 நாட்கள் அப்படி வச்சுக்கிட்டே இருக்குது. 40வது நாள் அல்லாஹ் மீனுக்கு கட்டளை மீனே போடும். வெளியே வந்து யூனுஸ் வயிற்றுக்குள்ள இருக்கிற யூனுஸ் அவரை துப்பிடு என்று மீனுக்கு அல்லாஹ் கட்டளை இட்டால் மீன் வெளியே வந்து யூனுஸ் நபி வெளியே என்ன செய்யுது? துப்பு. யூனுஸ் நபி வெளியே வீசப்படுறாங்க. இந்த வரலாறு அல்லாஹ் தந்த திருமறை குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஆற்றல் பதவி. அல்லாஹ் மீனை வச்சு யூனுஸ் நபிக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? தண்டனை கொடுத்திருக்கிறான். கண்ணும். அதனால யூனுஸ் நபிக்கு இன்னொரு பெயரு மீனுடையவர். கண்ணும் என்கின்ற பெயரை கூட அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பயன்படுத்தியிருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய குதிரத். அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்பது சாதாரணமானது கிடையாது. நம்ம லேசா நினைக்க கூடாது. அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால், அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் மீனை வைத்து கூட தண்டனை தருவார். யூனுஸ் நபிக்கு 40 நாட்கள் வயிற்றுக்குள்ள வச்சு இருட்டுல வச்சு சிறைச்சாலையில் இருப்பது ரொம்ப கொடுமை, இருட்டுல இருப்பது மிகப்பெரும் கொடுமை. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தண்டனையை அல்லாஹ் யூனுஸ் நபிக்கு வழங்கினான். வெளியே வந்ததுக்கு பிறகு யூனுஸ் நபியால் எந்திக்க முடியல, நடக்க முடியல, எதுவும் செய்ய முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதன் பிறகு சுரைக்காய் செடியை வளரச் செய்து அதன் மூலமாக விமோசனத்தை வளர செய்தார் என்பதாக அல்லாஹ் அந்த திருமறை குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கிறார். அவர் மிகப்பெரும் ஒரு தண்டனை யூனுஸ் நபிக்கு வழங்கப்பட்டது. எதை கொண்டு வழங்கப்பட்டது? மீனை கொண்டு. இது அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய குதிரத். அல்லாஹ் நினைத்தால் நாடினான் என்று சொன்னால் மீனை வச்சு கூட அதை என்ன செய்வான்? தண்டனையை கொடுப்பான் என்பதை இந்த வரலாற்றிலிருந்து அல்லாஹ் நமக்கு தெளிவான முறையில் நமக்கு புரிய வைக்கிறான். அதே போன்று அதே போன்று இந்த 2 பேரும் தண்டனை வச்சு பார்த்தோம்னா, மீனை வச்சு அல்லாஹ் நினைத்தால் ஒரு சமுதாயத்தை சோதிக்க வேண்டும் என்றால் சோதிப்பான். மீனை வச்சு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் தண்டனை கொடுப்பான் என்பதற்கான ஆயத்தை பார்த்தோம்ல. அதே போன்று அல்லாஹ் நினைத்தால், அல்லாஹ் நாடினால் மீனை வைத்து முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உதவி செய்வான். தண்டனைக்கு மட்டும் எல்லாம் பயன்படுத்த மாட்டான், சோதனைக்கு மட்டும் எல்லாம் பயன்படுத்த மாட்டான். அதே மீனை வைத்து ஒரு முஸ்லிம்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னாலும் அந்த மீனை வச்சு அல்லாஹ் என்ன செய்வான்? உதவி செய்வான். இதற்கு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஆதாரமாக இருக்குது. ஒரு தடவை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழருடைய தலைமையில் 300 நபி தோழர்களை தேர்வு செய்து ஒரு போருக்காக அனுப்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு அனுப்புறாங்க. மொத்தம் எத்தனை பேர்னா 300 பேர். அந்த 300 பேருக்கும் தலைவர் அபூ உபைதா. எங்கன்னா ஒரு கடற்கரை ஓரத்தில் வைத்து அந்த போருக்காக ரசூலுல்லாஹ் அனுப்புறான். ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறான், நீங்க கடற்கரை ஓரமாக பயணம் செஞ்சு போயிட்டே இருங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியா சொல்லிட்டு அந்த ஏரியாவில் தங்கி காற்றினுடைய படை வெள்ளம் பாருங்க. காற்றினுடைய படை வந்தது என்று சொன்னால் அவரோடு நீங்கள் சண்டை செய்யுங்கள், யுத்தம் செய்யுங்கள் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க. அந்த காலத்துல இந்த காலத்துல இருக்கும்போது ஏரோப்ளேன், பிளைட், ராணுவ வாகனம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒட்டகத்துல போக நடந்துதான் போகும். அவங்க 300 பேரையும் அழைத்துக் கொண்டு அபூ உபைதா என்ன செய்யறாங்கன்னா பிரயாணம் செஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. பல நாட்கள் பிரயாணம் இருக்கும். கொஞ்ச நாள்லயே இவங்க கொண்டு போன சாப்பாடு எல்லாம் என்ன செய்யறா தீர்ந்து போயிடுச்சு. சாப்பாடு காலியா போயிடுச்சு. உடனே சில பேர்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் உணவு இருக்குது. உடனே படைத்தலைவர் என்ன செய்யறாரு என்று சொன்னால் ஒரு பெரிய விரிப்பை விரிக்கிறார். பெரிய விரிப்பை விரித்து யார் யார் இடத்துல என்னென்ன சாப்பாடு இருக்கோ எல்லாரும் கொண்டு வாங்க என்று அழைப்பு கொடுக்கிறார். உடனே எல்லாரும் தன்னிடத்தில் உள்ள உணவு பொருட்களை சில பேர் பேசுறது கொடுக்குறாங்க, சில பேர் கோயிலை கொடுக்குறாங்க. அப்படி யார் இடத்துல எல்லாம் என்னென்ன உணவு பொருட்கள் இருக்குதோ எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தா அது பேச்சம்பளம் பார்த்தா என்ன செய்யுது? குஞ்சை கிடக்குது. அது கொஞ்சம் தான் இருக்குது. உடனே படைத்தளத்தை பார்க்கிறாரு, இது சரிபட்டு வரா என்று முடிவு செய்து எல்லா பேச்சம்பளத்தையும் சுருக்கி வைத்துவிட்டு மொத்தம் 300 பேர் இருக்கிறார். தினமும் ஒரு மனிதருக்கு ஒரு பேச்சம்பளம், ஒரு 4 மணிக்கு அந்த ஒரு பேச்சம்பளத்தை தான் சாப்பிடணும், வேற எதுவுமே கிடையாது. அது அப்போ கொஞ்சம் தான் சாப்பாடு இருக்குது. எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா ஒரு 2 நாள்ல
தீர்ந்து போயிரு, அதுக்கப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது என்பதற்காக அவ்வப்போது என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பேரிச்சம்பழத்தையும் என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் மட்டும்தான், அது மட்டும்தான் என்ன செய்யறாங்க சாப்பிடுறாங்க. அது இல்லாமல் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா மரத்தினுடைய இலைகள் இருக்குல்ல, இலைகளை படிச்சு சாப்பிடுறாங்க பசிக்காக. இஸ்லாத்திற்காக அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த சகாபாக்கள். அந்த சகாபாக்கள் சொல்றாங்க, இப்படி நாங்க கஷ்டப்பட்டதுனால் நாங்கள் மலம் கழிக்கும் பொழுது மனிதர்களை போன்ற மலம் கழிக்கல, ஆடுகள் மாடுகள் குறுக்கிறதை போல நாங்கள் குறுக்கிட்டோம். அந்த இடத்துல ரொம்ப கடினமாக என்னுடைய நாட்டை கலந்துருந்தோம். எத்தனை நாள்னா 15 நாட்கள் அந்த இடத்துல ரசூலா சொன்ன இடத்துல போய் தங்கி கிட்டத்தட்ட 15 நாட்கள் தங்குறாங்க. எதிரி கூட்டமும் வரல, எதிரி கூட்டத்தை காத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எதிரிகள் யாருமே வரல. கடைசியில் அபூபக்கர் சொல்றாரு, எதிரிகள் யாருமே வரல, ரசூலா 15 நாட்கள் தங்க சொன்னாங்க. 15 நாட்கள் தங்கிட்டோம், இனிமேல் இருக்க வேணாம், சாப்பாடு இல்லை, வாங்க நம்ம மதீனாவுக்கு போவோம் என்று தலைவர் முடிவு செய்யறாரு. எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்றவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா கிளம்புறாங்க. படையெல்லாம் கிளம்பி மதீனாவிற்கு வருவதற்காக தயாராக இருக்கும்போது கடல்ல பெரும் ஒரு சத்தம் கேட்குது. மிகப்பெரும் ஒரு அலை என்ன செய்யணும் வந்துகிட்டு. உடனே சகாபாக்கள் என்ன நடக்குது என்று பார்க்கிறாங்க. கடலில் இருந்து மிகப்பெரும் ஒரு திமிங்கலம் வெளியே வந்து விடுது. திமிங்கலம்னா மிகப்பெரும் மீன், சின்ன மீன் இல்ல, பெரிய மீன் அந்த கடல்ல இருந்து வெளியே வந்து விடுது. உடனே நபித்தோழர்கள் பார்க்கறாங்க, செத்த மீனா இருக்கு, உயிரோடு இல்லை. ஏன்னா திமிங்கலம் உயிரோடு இருந்துச்சுன்னா முடிக்கிறவங்க பயப்படுவாங்க இல்ல. சகாபாக்கள் பார்க்கறாங்க, அது எல்லாமே செத்த மீனா இருக்கு. ஒரே திமிங்கலம் தான், மிகப்பெரும் திமிங்கலம். உடனே அபூபக்கர் சொல்றாரு, அல்லாஹ் நமக்கான உணவை நமக்கு தந்துட்டார். சகாபாக்கள் எந்த உணவும் இல்லை, ஒரு பேரிச்சம்பழமா கொடுத்து கொடுத்து 15 நாட்களாக சாப்பிட்டு 300 பேர் ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் 15 நாட்கள் என்று சொன்னால் இடம்பெறுது 45 4500 பேரிச்சம்பழம் எல்லாமே காலியா போச்சு, எதுவுமே இல்லை. அபூபக்கர் கிளம்புவதற்காக தயாராக இருக்கிறாரு. பெரிய திமிங்கலம் வந்தவர் அபூபக்கர் சொல்றாரு, அல்லாஹ் நமக்கான உணவை தயார் செஞ்சு தந்துட்டார், இது அல்லாஹ் நமக்கு வழங்கிய உணவு, அதனால இந்த திமிங்கலத்திலிருந்து எடுத்து நம்ம சாப்பிடுவோம் என்று சொல்லி இன்னும் நம்ம மதீனாவுக்கு கிளம்புவோம்னா இன்னும் கொஞ்ச காலம் இருந்து எதிர்களை நாங்க காத்துக்கிட்டு இருப்போம், எதிர்களுக்காக காத்துக்கிட்டு இருப்போம் முடிவு செய்தாரு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 1 மாசம் 30 நாட்கள் அந்த இடத்திலே அமர்ந்து அந்த திமிங்கலத்தில் உள்ள இறைச்சியை எடுத்து அதை சமைத்து சகாபாக்கள் சாப்பிடுறாங்க. 300 சகாபாக்கள் அதை மட்டுமே என்ன செய்யறாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 1 மாசமாக சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த திமிங்கலத்துடைய எலும்புல அந்த முதுகெலும்பு அந்த தளபதி சொல்றாரு, அந்த முதுகெலும்பை கொண்டு வாங்க என்று சொன்னோட முதுகெலும்பை கொண்டு வந்து 2 முதுகெலும்பை இப்படி நட்டி வைக்கிறாங்க. திமிங்கலத்துல 2 முதுகெலும்பை இப்படி நட்டி வச்ச உடனே தளபதி அபூபக்கர் ஒரு ஒட்டகத்துல ஏறி அந்த 2 எலும்புகளுக்கு நடுவில் நடந்து போனாரு. அவருடைய தலை அந்த எலும்புல படவே. அந்த அளவுக்கு பெரிய திமிங்கலத்தை அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், உணவாக கொடுத்தார். கொடுத்த இந்த சகாபாக்கள் அதுல சில சகாபாக்கள் சாப்பிடவே இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க, இது கடல்ல இருந்து வந்த மீன், இந்த மீனை சாப்பிடலாம் சாப்பிடப்படாதான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ரசூல்லா எந்தெந்த உணவை சாப்பிடலாம் எந்தெந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. தானாக செத்த விலங்கினங்களுடைய உயிரை சாப்பிடக்கூடாது ரசூல்லா தடை செஞ்சிருக்கிறார். ஒரு ஆடு இருக்கு, ஆடு தன்னையை செத்துருச்சுன்னா அதை அறுக்கிற நினைச்சக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அது எல்லாமே ஹராம். அதே ஆடு உயிரோடு இருக்கும்போது நம்ம அறுப்போம் என்று சொன்னார். நாம அறுத்த கொலை செய்து அதனுடைய இறைச்சி எடுத்தால் நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு கோழி இருக்குது, தன்னால அந்த கோழி செத்துருச்சுன்னா அந்த இறைச்சியை நம்ம சாப்பிடக்கூடாது. நாம அறுத்து அந்த கோழியுடைய உயிரை பறித்து அதனுடைய இறைச்சியை சாப்பிடாமல சாப்பிடலாம். இது இஸ்லாமிய சட்டம். அதனால சில சகாபாக்கள் சொல்றாங்க, இந்த திமிங்கலம் தன்னால செத்துருக்குது, தன்னால மரணம் இருக்குது, அதனால நம்முடைய இறைச்சியை சாப்பிடாம சாப்பிடக்கூடாது நமக்கு தெரியல, ஆனால் நாங்க சாப்பிட மாட்டோம் என்று சொல்லி சில சகாபாக்கள் சாப்பிடாமலே இருக்கிறாங்க. 30 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு அந்த ஊரை விட்டு கிளம்பி மதீனாவுக்கு வராங்க. நேரம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க இப்படி பயணம் செஞ்சோம், 15 நாட்கள் உணவு எல்லாம் காலியா போச்சு, கிளம்புறதுக்கு தயாராக இருந்தோம், மிகப்பெரிய திமிங்கலம் வந்துச்சு, அது 30 நாட்கள் சாப்பிட்டோம், இந்த சில கோடைகள் அதை சாப்பிடல, அதனால அதை சாப்பிடாம வேணும்னு என்று உங்களை கேட்டு வந்திருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் பசுவோட சாப்பிட்டோம், சாப்பிடாம என்று கேட்ட உடனே ரசூலா சொல்லுவாங்க, இது கடலில் அதாவது தரையில வாழக்கூடிய விலங்கினங்களுக்கு தான் அந்த சட்டம். தரையிலே வாழக்கூடிய விலங்கினங்கள் தானாக செத்த அதை சாப்பிடக்கூடாது. ஆனா கடல்ல இருக்கக்கூடிய கடலில் வாழக்கூடிய விலங்கினங்கள் அது தானாகவே செத்தாலும் நாம அதை கொலை செய்தாலும் நாம அதை செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், அதை தப்பு எதுவும் கிடையாது.
நீங்கள் அந்த மீனுடைய இறைச்சி துண்டில் ஏதாவது மிச்சம் இருந்தால் எனக்கும் தாங்க, நானும் சாப்பிடுகிறேன் என்று சொல்லி நபிகள் சகாபாக்களிடமிருந்து வாங்கி அந்த மீனை சாப்பிட்டார் என்பதை இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் இந்த 300 நபி தோழர்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக ஒரு பேச்சுவார்த்தை சாப்பிட்டு வந்தான். அல்லாஹ் அப்படியே விட்டுல, கைவிட்டுல. அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்ம நல்லவராக நடந்தா இந்த உலகத்துல கைவிட்டுருவான், நாளை மறுமையில தான் சொர்க்கத்தை தருவான் என்கின்ற சிந்தனை நிறைய முஸ்லிம்களுக்கு இருக்கு. அது மிக மிக தவறான சிந்தனை. நாம நல்லவரா இந்த உலகத்தில் நடந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் நம்மை மிகச் சிறந்தவர்களாக வாழ வைப்போம். நம்ம வெளிப்புறத்துல வெளித்தோட்டத்துல சில பார்வை பார்த்து ஏற்படுத்தக்கூடாது. அம்பானி மிகப்பெரும் சிலைகளா இருக்கிறோம், பேருக்கத்துல வீட்டை கட்டி வச்சிருக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், நாளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவனுக்குள்ள கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். நாம படக்கூடிய அவனுடைய கஷ்டத்தில் 10% கூட நமக்கு இருக்காது. நாம கஷ்டப்பட்டுக்க மாட்டோம். ஆனா வெளிப்படையா பார்த்தா அவன் பெரிய பணக்காரனா இருக்கிறான், பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிடுவான் என்று நாம தவறுகளாக நினைச்சிட்டு இருக்கிறோம். அது கிடையாது. உண்மையான யதார்த்தம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக ஹலால் ஹராமை பேணி அல்லாஹ் காட்டி தந்தவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு நிச்சயம் கிடைக்கும், கட்டாயமா கிடைக்கும். 15 நாட்கள் கஷ்டப்பட்டாங்க சகாபாக்கள். எத்தனை நாள் கஷ்டப்பட்டாங்க? 15 நாட்கள் ஒரு பேச்சு மூலமா சாப்பிட்டு கஷ்டப்பட்டாங்க. ஆனா அல்லாஹ் கொடுத்த உணவு இன்னும் 15 நாட்கள் தேவைப்படுத்தல, 1 மாசம் வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு முதல்வர் துணியாக அல்லாஹ் கொடுத்தார். இது அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய குதிரத். நாம் அல்லாஹ்வை சரியான முறையில் நம்பினோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை சரியான முறையில் நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்விற்காக தியாகம் செய்வதற்கு முன்னோம் என்று சொன்னால் அதற்கான கூலியை நாளை மறுமையிலே சொர்க்கத்துல கட்டாயம் தருவான். அது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அதே போன்று இந்த உலகத்திலும் அல்லாஹ் நமக்கு வழங்குவான் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரும் ஆதாரமாக இருக்கு. இது தனி ஒரு தலைப்பாக நம்ம பார்க்கலாம். நம்ம ஹலாலை பேணி நடந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பரிசுகளும், ஹலால் ஹராமை பேணி நடந்த விஷயத்துக்கு மாற்றமாக நடந்தால் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனைகளும் என்கின்ற தலைப்பிலேயே தனியாக பேசலாம். அந்த அளவுக்கு சில செய்திகள், சம்பவங்கள் குர்ஆன் ஹதீஸிலே நமக்கு ஆதாரமாக இருக்கு. அப்ப நாம தெளிவான முறையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சார்? 300 சகாபாக்களுக்கும் 15 நாட்கள் கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள், உணவை வைத்து என்பதற்காக 30 நாட்களுக்கு தேவையான உணவுகளை வைத்து வழங்கினார். அந்த சகாபாக்கள் சொல்றாங்க, நாங்க போகும்போது எல்லாருமே ஒல்லியானவர்களாக போனோம், உடம்புல கொழுப்பு இல்லாதவர்களாக போனோம். ஆனா இந்த போயிட்டு திரும்பி வந்தவரை எங்க எல்லாருக்குமே நல்ல சதை போட்டுச்சு. மீனை சாப்பிட்டு சதை போடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரிஸ்க் வழங்கியிருக்கிறான். எப்படிப்பட்ட ரிஸ்க்? அல்லாஹ்வுடைய ரிஸ்க். இந்த ஹதீஸ்ல, இந்த வரலாற்று சம்பவத்துல நிறைய ஞானத்தை நம்ம எடுத்துக்கலாம். சகாபாக்கள் 15 நாட்கள் ஒவ்வொரு பேச்சங்களை சாப்பிட்டு, மரத்தினுடைய இலைகளை பறித்து சாப்பிட்டு, ஆட்டு புழுக்கைகளை போன்ற குழந்தைகள் இருக்காங்க. அந்த ஒல்லியா மாறி போனாங்க. ஆனா அல்லாஹ் திரும்ப அனுப்பும்போது கொள்கையாக திரும்ப அனுப்பினாங்க, வெறும் கையோட போகல. அதன் சகாபாக்கள் சொல்றாங்க, நாங்க திரும்ப போகும்போது அந்த மீனுடைய கொழுப்பை எடுத்து அந்த கொழுப்பிலிருந்து எண்ணெயை தனியாக சேர்த்து எங்களுடைய ஊருக்கு கொண்டு வந்தோம். மற்ற சகாபாக்களுக்கு அந்த எண்ணெய் கிடைக்கல. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு சிறப்பு இருக்கும், அந்த எண்ணெய்க்கு ஒரு சிறப்பு, ஒவ்வொரு எண்ணெய்க்கு சிறப்பு இருக்குல்ல. அம்பர் என்று சொல்லக்கூடிய மீனுடைய எண்ணெய்க்கு சிறப்பு இருக்கு. அத்தர் இருக்குல்ல, சென்றடிக்கிற ஒரு வாசனை திரவியம், ஒவ்வொரு வாசனை திரவியத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு, ஒவ்வொரு சுகம் இருக்கும். அம்பர் என்ற மீனுடைய வயிற்றிலிருந்து எடுக்கக்கூடிய வாசனை திரவியம் மிகச்சிறந்ததாக இருக்கு. இந்த சகாபாக்களுக்கு எல்லாம் கொடுத்த அந்த மீன் இருக்குல்ல, அந்த மீன் பேர் அம்பர் மீன் தான். ஹதீஸ்கள்ல வருது. அம்பர் என்ற மீனை வழங்கினா அதை சகாபாக்கள் தனியாக எண்ணெயை சேகரித்து சென்றால் என்ன முடியுது பார்க்க முடியும். அப்ப இது அல்லாஹ்வுடைய ஆற்றல். அல்லாஹ்வுடைய ஆற்றலை நம்ம சரியான முறையில் புரியக்கூடியவர்களாக இருக்கு. அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால் யாரை எப்படி தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் எப்படி வேணுமாலும் தண்டிப்பான். எருமை வைத்து தண்டிக்க வேண்டும் என்று நினைச்சாலும் அதை நினைச்சுவான், தண்டிப்பான். காக்கை வச்சு தண்டிக்க வேண்டும் என்று நினைச்சா காக்கை வச்சு தண்டிப்பான். அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் என்று சொன்னால் எதை வச்சுனாலும் அதை என்ன செய்வான்? உதவி செய்வான். மழையை வச்சு உதவி செய்வான். பத்ர் யுத்தத்துல, உபய யுத்தத்துல சகாபாக்களுக்கு மழையை இறக்கி அல்லாஹ் என்ன செஞ்சான்? உதவி செய்தார். இப்படி அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய குதிரத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எந்த வழியில நமக்கு வரும், எப்படி வரும், எவ்வளவு வரும் நம்மளால என்ன செய்ய முடியாது, கணக்கு பார்க்கவே முடியாது. நாம் அல்லாஹ்வுடைய பாதையில சென்று கொண்டே இருக்கோம் என்று சொன்னால்
அல்லாஹ் நமக்கு தரக்கூடியவை பல்வேறு வழிகளின் மூலமாக நமக்கு தந்துகிட்டே இருப்போம், நமக்கே தெரியாது. நம்ம அல்லாஹ்வுடைய பாடத்தை மாற்றமாக சென்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு கூட நமக்கு தெரியாது, ஆனா தண்டனை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம் என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெளிவான முறையில் சுட்டி காட்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய குதிரத்தை அறிந்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு